சுத்தமாகு என்றார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. சுத்தமாகு என்றார். இது எதை குறிக்கிறது? அதுல சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அது ஒரு வல்லமை உள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதுல என்ன அடங்கி இருக்கிறது சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்துறது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சுத்தமாக என்றார் சொன்னால் அதுல என்ன அடங்கி இருக்குன்னா அவரோட அதிகாரம் அடங்கி இருக்கிறது, அவரோட வல்லமை அடங்கி இருக்கிறது. ஏன்னா இயேசுனாலதான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்த முடியும். எது மனுஷனால சுத்தப்படுத்த முடியாதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து சுத்தமாக்க முடியும். இயேசு கிறிஸ்து எதை வேணாலும் சுத்தமாக்க முடியும். அவருக்கு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கிறது. அதனாலதான் அந்த குஷ்டரோகியை பார்த்து சொன்னார் சுத்தமாகு என்றார். ஏன்னா அந்த குஷ்டரோகிக்கு நல்லா தெரியும் தன்னால அவனை சுத்தப்படுத்திக்க முடியாது, மற்றவங்களை அவனை சுத்தப்படுத்த முடியாது, சுத்திகரிப்புக்குள்ள அவனை எடுத்துட்டு போக முடியாது. இயேசுனால தான் முடியும் என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு கர்த்தர் பக்கமாக திரும்பினான், இயேசு பக்கமாக நோக்கி போனான். அன்னைக்கு அப்படி செய்தனால்தான் அவனுக்கு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரிகிறது இயேசு கிறிஸ்து தான் சுத்திகரிப்பு கொடுக்க முடியும், சுத்தமாக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும், சுகமளிப்பு கொடுக்க முடியும். அவனுக்கு நல்லா தெரிகிறது. ஒருவேளை அவன் கண்ணால பார்த்து கொண்டிருந்திருப்பான், பார்த்திருந்திருப்பான், யாராவது ஒரு ஆளை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தி கொண்டிருந்திருப்பார். அந்த நேரத்துல ஒருவேளை அந்த சுகமளிப்பின் வல்லமை அவங்க மேல பாய்ந்த அந்த காட்சியை பார்த்தபோது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்பி இருக்கும். அவனை சுத்தப்படுத்தினார் சொன்னா எதையும் கர்த்தர் சுத்தப்படுத்துவார் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு உறுதி எழும்பி இருக்கும். ஹல்லேலூயா. மற்றவங்களை இயேசு கிறிஸ்து சுத்தப்படுத்துகிறார்னா என்னைய இயேசு கிறிஸ்து சுத்தப்படுத்த முடியும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு உறுதி இருந்திருக்கும், அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்திருக்கும், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஏன்னா கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிற தேவன், அவர் எல்லாத்தையும் நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை அவன் பார்த்த அந்த காட்சி ஒரு சாதாரண மனிதர்கள் மத்தியில அவர் பேசிக்கொண்டிருந்த காரியமாக இருந்திருக்கலாம், ஒரு ஏழை ஜனங்கள் மத்தியில அவர் பேசிக்கொண்டிருந்திருக்கலாம், அவங்க அற்புதம் செய்திருக்கலாம், அவர்களை தொட்டிருக்கலாம். அதுவே ஒரு விசுவாசத்தை உருவாக்கி. ஏன்னா இதுக்கு முன்னால் அப்படிப்பட்ட காரியத்தை அவன் பார்த்திருக்க முடியாது, இருக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. அன்னைக்கு பார்த்ததுனால அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. தைரியமா நெருங்கி கிட்ட போனதுனால இயேசு கிறிஸ்து அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். ஹல்லேலூயா.